தேவா, நான் வந்திருக்கும் பொழுது என்னை யாரென்று அறிந்தாயா என்ன? நீங்க இந்த பெருமாள் கோயில வாங்கி திங்கிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. என்ன இதுக்கு முன்ன பாத்துருக்கியா? இதுக்கு முன்ன இல்ல பாத்துருக்கேன். அந்த நம்ம தென்றாய பெருமாள் கோயில் அந்த மலைக்கடிவுல அந்த முத படிக்கட்டுல உட்கார்ந்து காத்து வாங்கினா அதுதான் நீ. நானா? என்ன நல்லா பாத்தியா? ஆடியோ மேசியை பார்த்தா பட்டைய கொட்டையுமா எப்படி அவ்வளவு ஆணி அழுத்தமா சொல்ற? ஏன் உன்னை பார்த்து அந்த பட்டைய கொட்டையுமா கையில சொப்போட வச்சிருக்க நீ அவரு தானே? 10 ரூபாய் போட்டு 100 ரூபாய். 1 ரூபா போட்டா திருநீர் தருவி இல்ல. திருநீர் ஒண்ணு கிடாதா? அந்த சாமி யார் தானே? கோயில மாத்தி சொல்லி இருக்கணும். எப்படி நீ அரை தூக்கத்துல இருக்கிறியாட்டுங்குது. ஏன் சாமி என்ன பார்த்தா ராமம் போட்டு தாண்டா பெருமா கோயில் அடி வரும். நீ கோயில மாத்தி சொல்லி இருக்கு. நீ பார்த்த ஆளு வேற, நீ போன கோயில் வேற. அப்ப நீங்க அவருல போல இருக்குது. இருந்தாலும் உங்க மாதிரியா? ஆமா நான் கிடையாது. நீங்க யாரு? என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்ன சாமி? நான் யாருன்னு சொன்னா என்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். அப்படியா? சொல்லு சாமி. நான் சொல்லுங்க. உன்னை வச்சு எப்படா பள்ளிக்கூடம் நடத்துறது? அப்பா சொல்றவங்க ஒழுங்கா சொன்னா கேட்கறவங்க ஒழுங்கா கேட்பாங்க. ஆமா, நீங்க ரிஷி. ரிஷியா? நான் கூட அரிசின்னு நினைச்சிட்டேன். ரிஷி என்றால் ஏவம் தவத்திலே சிறந்தவர். மிருகண்ட ரிஷி. ஆமா சரிங்க. உங்க அப்பா அம்மா யாரு? எதுல பிறந்தீங்க? எங்க 10 மாதத்தான் சுமந்து அப்பா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? என் தந்தையோ கொச்சிகா முனிவர். என்ன முனிவர்? கொச்சிகா முனிவர். உங்க அப்பா பேரு கொச்சிகா முனிவர். என்கிட்ட எக்கச்சக்கம் பேசினாங்க. பேச்சுக்கு பேச்சு என்கிட்ட எக்கச்சக்கம் பேசிட்டாங்க. ஆமே பிஞ்ச பூகா நாள அது மாத்தி
லட்சணம். ஏய், நான் கிடையாது. ஆமா பிஞ்சு மூக்கா மாமா. நானே தான் எங்க ஊர்ல வந்து கேட்டீங்கன்னா சொல்லி விடுவாங்க என்னன்னு பிஞ்ச மூக்கு யாருங்கன்னா நீனே சொல்லிடுவாங்க. ஆமீன். ஆமா சாமி வந்தாரு ஆமி ஓம் பக்கா. நம்மளால அது கேக்குறீங்க கொடுக்க மாட்டேங்கிற நீ ஆமி ஓம் பக்கா. ஏய், கையை காட்டாம சொல்லு அங்க காட்டுனா அப்படியே ஆமி ஆமா சாமி வந்துச்சு பிஞ்ச பிஞ்சா ஆ, பக்க பக்கா சரி வந்து ஆ. கேக்க மூக்கா. ஏய். ஆமி ஓம் பக்கா. சாமி ஓமையா பண்ணி முடிச்சு விட்டு சொல்லு இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆமி ஏய் பிஞ்ச மூக்கா. ஏய். ஆமி ஓம் பக்கா. சாமி ஓமையா பண்ணி பிடிச்சு பேச வைக்கிறாங்க சாமி இல்லையா? இவரை நீ வா ஓமையா பண்ணிட்டீங்க ஆ. வாய் பேச மாதிரி பண்ணுங்க அவன் ஏதோ பெஞ்சு போக்குங்கிறான் என்ன அப்புறம் பெஞ்சு பஞ்சு வந்தோங்கிறான் அதுக்கெல்லாம் விளக்கம் வேணும் வாய் பேசுற மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஏதோ பேசிட்டு போறான் ஆமி ஓம் பக்கா. ஆமி என்னமா தாடி வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க? இப்படி யோகத்தண்டை சாமி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி யோகத்தண்டை கையில பிடிக்கிறா இந்த சாமியார் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நான் மிருகண்ட ரிசிங்கிறேன். ஓஹோ, இந்த ரிசி எந்த கடையில வைக்குது கிளா என்ன வேலைங்கிறேன். சரி அதுதான் போட்டோம் நான் ரிஷிடான்னு சொல்லி முடிச்சு விட்டு எங்க அப்பன் கொச்சிகா மகாமுனிவருங்கிறேன். ஓஹோ, உங்க அப்பன் தான் பொச்சிலிருந்து வந்தவனாங்க. ஏண்டா ஐயோக்கு போயில எந்த முடிவுகிட்ட எதை பேசணும்னு தெரிஞ்சு சரி முத சொன்னதுதான் போன தவறி சொல்லி விட்டான் அப்படின்னு விட்டு எங்க அப்பா எங்க இருந்து வந்தான்னு கேக்குறான். ஆமி ஓம் பக்கா. ஆமி ஏங்கிட்ட ஆமி பிஞ்ச கரெக்டா பேசணும். ஆமி பிஞ்ச பிஞ்சா பக்க பக்க வந்து கேக்க பக்க ஓம் பக்கா. என்னமோ சொல்றான் எனக்கு ஒண்ணும் ஆமி பிஞ்ச மூக்கா. ஆமி நன்மையாக பேசுவோம். நண்டா இல்ல நண்டா பேசுறான் அது அந்த சந்திரவேல். ஆமி ஏய், பிஞ்சு போகான்னு சொன்னது கூட விட்டுரு பிஞ்சு பிஞ்சு வந்தோன்னா கேக்கு பைக்கணும் அது என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா, கேக்கு பைக்குங்கிறது இதெல்லாம் சொல்லு நீ அது நீ தப்பா நினைக்காத. எப்படி நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எனக்கு நாக்கு வராது, வாய் வராது. சரி. ஊமை. ஓமையா ஆமா. ஆ, ஆ. ஒரு 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா கடைக்கு போனேன். அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தது. சரி. அந்த பொண்ணு கிட்ட 5 ரூபாய் கொடுத்தே பாபா ஆ. ஏ பிஞ்ச பிஞ்சா ஆ. ஏ பக்க பக்கா ஆ. ஏ வந்து கேட்க போகுனேன். அப்படின்னா அவங்க அது சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சு. சரி. ஐயோ அண்ணா தம்பி எல்லாம் வாங்க, இவன் 5 ரூபாய் கொடுத்து இந்த ஊமை என்ன கூப்பிடுறான் கூப்பிடுறான். அப்படின்னு சத்தம் போடவும் ஆ. அவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து என்ன வதக்குன்னு மிதிச்சு. சரி. நான் அழுதுகிட்டே நின்ன பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏயா ஊமையை நடிக்கிறீங்க அடிக்கிறீங்க. அப்படின்னு கேட்க சரி. பாரியா 5 ரூபாய் கொடுத்து பொண்ணை கூப்பிடுறான் அப்படின்னு அவங்க சொல்ல சொல்லு ஏன்டா நீ அப்படி செஞ்சியா ஆ. அப்படின்னு என்ன கேட்டாங்க. சரி. நான் அழுதுகிட்டே பிஞ்ச பிஞ்சா பக்க பக்கா வந்து கேட்க போக ஊமை காரணம். சரி அட சண்டால பாவிங்களா, இதுக்கு ஏன் அவனை அடிக்கிறீங்க? அவன் ஒண்ணு கேட்கல, அவன் 501 சோப்பு கேட்கறான். ஆ, ஆ. எப்படி நான் ஊமைய சரி ஊமை என்ன செய்வேன், ஜாடையெல்லாம் கூப்பிடுவேன். ஜாடையில தான் காட்டுவான் பிஞ்ச பிஞ்சன்னு என்ன 5 பொக்க பொக்கன்னா சைபர் ஒந்துன்னா 1 501 501 சோப்பு வாங்கி துணிக்கு எப்படி துணிக்கு எப்படி போடுவோம்? துணிக்கு எப்படி போடுவோம்? நான் சொல்லல நீயே சொல்லு. துவைச்சா சோப் போடுறது சொல்லுமா ஆமா, அது சோப்பு வேணும் இல்ல சோப்பு. அது நீ தான் சொல்லிட்டு இருக்கிற பிஞ்சா பொக்கா வந்து பிஞ்சா பொக்கா வந்து ஏய் இதெல்லாம் இங்கடா சோப்பு இப்படிதானே போடுவாங்க. ஆமா. அதுதான் இப்படி சொன்னேன். பிஞ்சு போகு அதுக்கு என்ன அர்த்தம்? அதை மட்டும் சொல்லு. பிஞ்சு பூக்குன்னு தெரியாதா? உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்துல அப்படி பாத்திமா சாமியார்கிட்ட வச்சுக்காதமா ஒரு ஷாப் இனிமே வாயை திறக்க மாட்டேன். சாமி அடிக்கடி தண்ணிய வேஸ்ட் பண்றான். என்னடா நினைக்கிற? சாமி இனிமே இறக்குறாதீங்க. ஜாக்கிரதை. இது என்ன கங்கை சலம்? அப்பப்போ இறக்குவீங்களா? ஆமா, உங்க அப்பன் பேர் என்னங்க? என்னுடைய தந்தை கொச்சிகா மகாமுனிவர் அம்மா கோமேதகவல்லி. நீங்க கூட பிறந்தவங்க கூடி பிறந்தவன் சரியாக நான் ஒருவனே. போதும், ஊருக்கு எடுக்கிறதுக்கு ஒண்ணு போதும். எதுக்கு வரவரன்னு பேசிக்கிட்டேன். சரி, ஊருக்கு எடுக்கிறதுக்கு ஒண்ணு போதும். எதுக்கு 10 பேர் பண்ணி குட்டிக்கு போடுற மாதிரி எதுக்கு? ஏன் மூச்சு கால் பேசி? சரிங்க, அப்படி பிறந்து நாங்க எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். என்ன செய்றீங்க? இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகிலே மாட மாளிகை கூட கோபுரம் நிறைந்த கடகம் என்னும் சிற்றூரிலே நாங்கள் இருக்கிறோம். சிற்றூர் என்பது நீங்கள் வாழக்கூடிய ஊர். கடகம் கடகம். கடகம் என்கின்ற சிற்றூரிலே நாங்கள் வாழ்கிறோம். சரிங்க. இருந்தாலும் எங்களுக்கு என்ன வேலை? சுவாமிகள் என்ன வேலை செய்வீங்க? யாகங்கள் யாகம் செய்யறது. 1000 யாகங்கள். 1000 யாகம். அதாவது காலை எழுந்த உடனே
செய்யும் யாகம் 84 லட்சம் ஜீவன்களுக்கும் உயிர் காக்கும், உணவு கிடைக்கும். ஆமா, பஞ்சபூதம் 5. பஞ்சபூதம் 5 என்னென்ன? இந்த பூமி, காத்து, நீர், நெருப்பு, ஆகாயம், இவைகள் 5மே பஞ்சபூதங்கள். சரிங்க. இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா இந்த பூமி இயங்காது. ஆனா இந்த பூமிக்குள்ள உயிர் ஜீவன்கள் இருக்குதுல்ல, 84 லட்சம் ஜீவன்கள். மண்ணிலே ஊறக்கூடியது 21 லட்சம், மேலே பறக்கக்கூடியது 21 லட்சம், தண்ணீரை நீந்தக்கூடியது 21 லட்சம். ஆனா நம்மை போல் நடமாடும் ஜீவன் 21 லட்சம். இந்த 84 லட்சம் ஜீவன்களும் நல்லா இருக்கணும். இதுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு கிழக்கே இந்திரன் காவல், மேற்கே சந்திரன் காவல், வடக்கே குபேரன் காவல், தெற்கே யமதர்மன் அவரும் காவல். எப்படி இப்படி திசைகள் 4, சரிங்க, திக்குகள் 8, 16 கோணங்கள். 16 கோணங்களிலும் தேவர்கள் இருக்கிறார்கள். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாரும் சொல்றாங்க திக்குகள் 8 அப்படின்னு, இந்த 16 கோணம் எங்க இருக்குது? கோணங்கள் என்றால் எங்க இருக்குது? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு கோயில்லையும் இருக்குது. கோயில்ல கோணங்கள் இருக்கிறதா? ஆமா, 16 கோணங்கள். ஆமா, எங்க இருக்குது கோயில்ல? நாம கோயிலுக்கு போறோம், சாமியை கும்பிடுறோம், அங்க ஏதாவது பிரசாதம்னு திண்ணீரா, தீர்த்தமா, துளசியா, எலுமிச்சங்காயா, 2 வாழைப்பழமா, ஒரு தளவு சோறா கொடுத்தா வாங்கிட்டு படப்படப்படன்னு வந்துடுறோம். நம்ம கொடுமை போய் சொல்றோம். இந்த கொடுமை எல்லாம் எப்படி தீங்கும்? எப்படி நீங்கும்? அந்த கோயிலுக்கு முன்பதாக அந்த எந்த பெருமாளா கருட வாகனம் இருக்கும் கோயிலுக்கு முன்னாடி. சரி, அந்த கருட வாகனத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பலிபீடம்னு ஒண்ணு இருக்கும். பலிபீடம்னா இவ்வளவு பெரிய கல்லு அப்படியே உருண்டே இருக்கும். அது என்னன்னு தெரியாதே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து செத்து போறீங்க இருக்கிறாங்க கோடிக்கணக்கான பேர். நானும் போவேன், அது ஏதோ ரத்த காவு போதும் வச்சிருப்பாங்க, கும்பிட்டு என்ன இருக்குது? அதுலதான் 4 திசை 8 திக்கு 16 கோணத்துல இருக்க தேவதைகளும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. 16 கோணங்கள் அதுக்குள்ள இருக்குது. எங்க அப்படி எண்ணி பார்க்கணும். அதுக்குள்ள அப்படியே ரவுண்ட் ரவுண்டா செதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த தாமரைப்பூ மாதிரி இருக்கும். அதை எண்ணி பார்த்தீங்கன்னா 16க்கு மேல இருக்காது. ஒவ்வொரு இதுவும் 16 இது அதை சுத்தி இருக்கும். அந்த 16 தேவதைகள் இந்த பூமியில இருக்க 84 லட்சம் ஜீவன்களை கட்டி காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உண்ண உணவு நான் கொடுக்கிற யாகம் செய்ய, அந்த யாகத்திலே ஆகுதி கொடுக்கிறோம்ல, அந்த ஆகுதி தான் இந்த பஞ்சபூதம் 5 16 கோணத்தில் இருக்கிற தேவருக்கு அனைவருக்கும் சாப்பாடு. நாங்க யாகம் செய்ய நிறுத்திவிட்டோம்னா அவங்களுக்கு வலுவிழந்து விடுவாங்க. அதுக்காக 1000 யாகங்கள் செய்து இந்த கடகமனும் சிற்றூரிலே அழகான யாகசாலை அமைத்து இங்கிருக்கும் முனிவர்கள், சித்தர்கள், பக்தர்கள், ஞானிகள், யோகிகள் அனைவர்களையும் வரவழைத்து அதுக்கு தேவையானதெல்லாம் சேகரித்து காமதேன் பசு நெய்யை கொண்டு வந்து அதுக்கு ஆகுதி கொடுத்தோம். அப்படி கொடுக்க 1000 யாகங்கள் விடாமுயற்சியாக நான் செய்ததனால் என்னுடைய யாகங்களை கண்டு கானகத்தில் இருக்கும் மிருகங்கள் எல்லாம் அப்படி மிரண்டு ஓடி ஒரு பயங்கரமான யாகம். ஆமா, அந்த மிருகங்கள் எல்லாம் பயந்தோடியதனால் எனக்கு மிருகண்ட ரிஷின்னு பேர் வச்சாங்க. அந்த மிருகமே உங்களை பார்த்து ஒரு கட்டித்து ஓடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய யாகம் இருக்கு. அதனால் எனக்கு மிருகண்ட ரிஷி என்று பேர் வைத்தார்கள் என் தாயும் தந்தையும். என் தந்தை பேர் என்ன? கொச்சிகா முனிவர். கச்சா மச்சாலும் பேசின அப்படி சாபம் கொடுத்துருவேன். எங்க அம்மாலே எங்க அப்பனே நீ பண்ணிக்கிறானா? தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்க சாமி. எனக்கு ஒரே ஒரு தண்ணிக்காதரா முனிவர்கள்லாம் இதை தீர்த்தம்னு சொல்லுவோம். தீர்த்தத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சாமி இவ்வளவு தியாகம் எல்லாம் செய்யறவங்க உங்களை ஆட்டியாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல தேடி என்ன யாரா பஸ் ஸ்டாண்ட்ல தேடுறாரு? சேவிங் கடைக்காரர் தேடிட்டு இருந்தாரு சாமி. ஏன் நான் தான் முனிவராட்சியை தாடி வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன், என்ன இருக்கு அந்த ஆளு தேடுறான்? அவரு சேவிங் செய்யறதுக்கு தேடல, நீ திருடிட்டு வந்துட்டியா? அவரு அந்த பழக்கம் என்கிட்ட கிடையாது. சாமி உனக்கு இந்த திருட்டு புத்தி பார்த்தா கொண்டா
இது பாத்தீங்களா இத திருடிட்டு வந்துட்டார். இது இப்படி கழுத்துல வச்சு சேவிங் செய்யற கட்டை. அவரு அங்க கட்டையே இப்படி தூக்கிட்டு வந்துட்டியா அவர் காணான்னு என்ன திருடுனா கைக்கு முன்ன வந்து எப்படி சாமி வந்தது? டேய் அந்த கட்டையில பாரு சைடுல ஓட்டை இருக்கும். உயரமா இருக்கிறவனுக்கு தூக்கி கொடுக்கறது, கொஞ்சம் குட்டையா இருக்கணும் கீழே இறக்கி விடுறது. நீங்க அதுல பாரு ஓட்டை இருக்கும். இது வந்து நான் ஏகம் செய்யற போது இப்படி கீழே மண்ணுல கைப்படாத அப்படியே உத்தராசத்தை பிடிச்சி ஓ நமச்சிவாய நமச்சிவாய யோகத்தன்றா. அந்த கட்டை இல்லைங்களா? பாக்குற கண்ணுக்கு எப்பரா தெரியும்? எனக்கு அந்த கட்ட மாதிரி கிடையவே கிடையாது. சரிங்க. இருந்தாலும் இப்பேற்பட்ட மிருகண்ட ரிஷி நான் மாலையிட்டனே எழுது தேவி இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எனக்கு கண்ணா ஆவாதா? உனக்கு கண்ணு ஆழம் இல்லைங்க சாமி. எப்படி உங்ககிட்ட பொம்பளை படுக்கிறா? வெறும் மூஞ்செல்லாம் வெறும் மசலா இருக்குதே அவங்ககிட்ட எப்படி? இங்கேயே இவ்வளவு இருக்குதே சாமி. அப்புறம் அங்கெல்லாம் எப்படி இருக்கு? சவரம் பண்ண ஐயப்பா அளவே இல்லையா? அது முக்கியமான இடத்துல ஒரு இடத்துல இருக்கு. சரி அது விடு சாமி. யாரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்களே, யாரும் மனைவி பேரு மழை நல்லா முடித்ததோரு என்ற மருத்துதி. உங்க பொண்டாட்டி அரசம்மாவா? சன்னி வர கடவாய். அப்படி சன்னி வர கடவாய். பொண்ண கூதி காக்கா வளர்ப்புக்காரன் கத்தி விட்ட குத்திக்கிட்டு தான் வரலாம். ஏப்பா நாங்க குத்தனா கொலை, நீயே கொலை இல்ல தற்கொலை. சாமியை விட கடும் போகலாம் இல்ல சாமி. மறுத்தா மருத்துதி. மருத்துதி பேருங்களா? ஆமா. மருத்துதி உங்களுடைய மனைவி? ஆமா. சரிங்க. பேர்வட்ட மனைவி நான் கல்யாணம் செய்து பேர்வட்ட மிருகண்ட ரிஷின்னு பேர் வாங்கி எதுக்குடா ஆச்சாப்பா?
பிறகு என் தந்தை கொச்சிகா முனிவர் அவருக்கு பேர் சொல்ல நான் மிருகண்ட ரிஷி. ஆனா எனக்கு ஒரு சந்ததி வேணும்ல. ஆமா. குழந்தையே இல்லையடா, நான் என்னடா செய்வது? கல்யாணம் செஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது குழந்தைங்க இல்லைங்கிறது? 60 வருஷம். 60 ஆண்டுகள் ஆகுறது. அதனால என்ன கஷ்டப்பட்டவளுக்கு அதனால இன்னைக்கு என்னுடைய தேவியை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லணும். நான் வரவழைத்தேன் என்று அதை சீக்கிரமாக போய் அழைத்துவான். அப்படியா? கேளுங்க சபையோர்களே, இப்போது சபை தர்பாராக மருத்தாவதி அளவர் வருவிதம் காண்க.